Hi guys, ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் டேட்டா டைப்ஸ் அதெல்லாம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் போல் இருக்கிற கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் பார்த்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷனை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலஸ் ஸோ எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எப்போவுமே நமக்கு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போது டபுள் ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவை கூட கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணோம். ஸோ இதில் வர ரிசல்ட் வந்து நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 5ங்கிற நம்பரை நீங்கள் ஸ்ட்ரிங் ஆஃப் 5 அது கூட ரிட்டர்ன் ஈக்குவல் பண்ணி செக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம். அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னும் இதை ஸ்ட்ரிக்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நம்பருங்கிற வேல்யூவை ஒரு ஸ்ட்ரிங்கு கூட கம்பேர் பண்ணி நமக்கு ரிசல்ட்டாக ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதில் இருக்கிற நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டரையும் நம்ம வித் எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். சேம் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது அண்ட் ஆர் நாட். ஸோ அண்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு ட்ரூ அப்படின்னு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ஆர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். நாட் அப்படிங்கிறது நமக்கு அதுக்கு இன்வர்ஸாக கொடுக்கும். நாட் ட்ரூ அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டில் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். வாங்க நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளோட ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போது நான் 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தட் நம்மளால் அதை ரீகாலும் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போது 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ a ஈக்குவல் டு 10 b ஈக்குவல் டு 5 அப்படின்னு 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 வேரியபிளை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ எனக்கு இப்போது ஏவை கூட பியை நான் வந்து ப்ளஸ் பண்ணால் எனக்கு ஏ ப்ளஸ் பி, ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அவுட்புட்டில் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகி எனக்கு ஏவியும் பியும் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வரும். ஸோ இது வந்து அடிஷன். நெக்ஸ்ட்டு console.logல நான் a minus b equal to a minus b, இது subtraction. ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு டிவிஷன் போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் போட்டுப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துடலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நோடுங்கிற கமெண்ட்டில் நம்ம டே 06 எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ a + b நமக்கு a + b 15, 10 + 5. ஸோ இன்னும் நமக்கு ரீடபிள் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு console.logல
ஏ ஈக்குவல் டு அதோட வேல்யூ கொடுக்குறேன். சாரி, சரி, அதேமாதிரி நான் பி ஈக்குவல் டுன்னு இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ தட் நம்ம ரிசல்ட்டில் வந்து பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 5 இருந்தால் ஏ ப்ளஸ் பி 15, ஏ மைனஸ் பி 5, ஏ ஸ்டார் பி. ஏ ஸ்டார் பியில் நம்ம இங்கே வேல்யூ மாற்றாமையே வச்சுருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம மாற்றலை. ஸோ இதுதான் நம்ம பண்ணுற சின்ன சின்ன மேனுவல் எரர்ஸ். ஸோ ஏ ப்ளஸ் பி 15, ஏ மைனஸ் பி 5, ஏ ஸ்டார் பி 50, ஏ டிவைடட் பை 10 டிவைடட் பை 5 2, 10 மாடுலேஸ் பண்ணும் 5 மாடுலேட் பண்ணும்போது நமக்கு 0. ஸோ அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது நமக்கு 1 lakh அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கிது. ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம பார்த்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதில் நம்ம இப்போது கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் என்னெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெறும் ஈக்குவல் டு மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம ஏ நாட் ஈக்குவல் டு பியை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஏ கிரேட்டர் தென் பின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம டைரெக்டாக ஒரு வேல்யூ வந்து போட போகிறோம். ஸோ இந்த கன்சோல் லாக்கில் இப்போ நான் 10 அப்படிங்கிற நம்பர் வந்து 10 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து லூஸ் ஈக்குவாலிட்டி சேம் அதே கன்சோல் டாட் லாகில் நம்ம ஸ்ட்ரிக்டாக செக் பண்ண போகிறோம். ட்ரிபிள் ஈக்குவல் டு போட்டு 10ங்கிற ஸ்ட்ரிங்கோடு செக் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி. இங்கே வந்து டைப் கன்வர்ஷன் நடக்காது. சேம் இப்போ வந்து இதில் நம்ம நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி எப்படி வருதுன்னு செக் பண்ண போகிறோம். not equal to 10. சேம் இங்கேயும் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி. ஏன்னா நம்ம ட்ரிபிள் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் டைப் கன்வர்ஷன் நடக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஏ ஈக்குவல் டு பியா 10 ஈக்குவல் டு 5 ஃபால்ஸ். ஸோ 10 நாட் ஈக்குவல் டு 5 அதுக்கு ட்ரூ. 10 வந்து 5ஐ விட கிரேட்டராக இருக்கா ட்ரூ, லெஸ் தெனாக இருக்கா ஃபால்ஸ். ஸோ சேம் கமெண்ட். ஸோ இங்கே இப்போ நம்ம இதில் செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டாக ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்மளோட கோட் என்னது? நம்மளோட கோட் 10 ஈக்குவல் டு 10 ஃபஸ்ட்டு வந்து ட்ரூ ஆகிருக்கு. இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது, இது நம்பரில் இருக்குது. ஸோ
ஸோ நார்மலாக நம்ம டபுள் ஈக்குவல்ட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு லூஸ் ஈக்குவாலிட்டி வருது. தட் மீன்ஸ் ஒரு 10ங்கிற நம்பர் இன்னொரு 10ங்கிற நம்பராக தான் இருக்குது அப்படின்னு டைப் கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்குது. ஸோ அதுவே நம்ம ட்ரிபிள் ஈக்குவல்ட்டி யூஸ் பண்ணுறோம். ட்ரிபிள் ஈக்குவல்ட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணது எந்த டைப் கன்வர்ஷனும் நடக்காது. டைப் கன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு நம்பராகவோ இல்லை ஒரு நம்பரை ஒரு ஸ்ட்ரிங்காவோ மாற்றுறதா டைப் கன்வர்ஷன். ஸோ இப்போ நான் 10ங்கிற நம்பரை ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல்ட்டு பண்ணி நான் 10ங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு கூட கம்பேர் பண்ணுறேன். அப்போது எனக்கு ஃபால்ஸுன்னு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. சேம் கண்டிஷன் இங்கே நாட் ஈக்குவல் டு 1 செக் பண்ணுறேன். நாட் ஈக்குவல் டு 1 செக் பண்ணுறப்போ எனக்கு இங்கே எந்த டைப் கன்வர்ஷனும் நடக்காது. அதனால் எனக்கு இங்கே ட்ரூ அப்படின்னு ரிசல்ட்டு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போது எனக்கு அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போது நான் 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். லெட் ஒய் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே நான் ஃபால்ஸ் அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸுங்கிறது பூலியன். ஓகேங்களா? இது மட்டும்தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம டேரெக்டாக கன்சோலில் பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போது என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா எக்ஸ் ட்ரூவாக இருந்து ஒய்யும் ட்ரூவாக இருந்தால் எனக்கு ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் வரும். சப்போஸ் ஏதாவது ஒரு வேல்யூ மாறி இருக்குது. ஸோ எக்ஸ் ட்ரூவாக இருந்து ஒய் ஃபால்ஸாக இருக்குது, இல்லை எக்ஸ் ஃபால்ஸாக இருந்து ஒய் ட்ரூவாக இருக்குது. அப்படிங்கிறப்போ எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற ஆன்சரை இது ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் ஒய் இது வந்து எனக்கு அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ சேம் இப்போ நான் வந்து ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆர் ஆப்ரேட்டர் 2 பைப் சிம்பிள். ஸோ இப்போது நான் நாட் ஈக்குவல் டு நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நான் வந்து இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளில் வந்து போடணும். ஸோ இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளோட ஆர் வேல்யூ என்னன்னு செக் பண்ண போகிறேன். இது வந்து நாட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ எக்ஸ் வந்து ட்ரூவாக இருக்குது, ஒய் வந்து ஃபால்ஸாக இருக்குது. அப்படிங்கிறப்போ 2ல் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதும் நமக்கு அவுட்புட்டில் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அதுவே நம்ம ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு ட்ரூ வந்தாலும் இது ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுது. நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு இன்வெர்ஸாக கொடுக்குது. இங்கே எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ட்ரூ அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நாட் வேல்யூ வந்து ஃபால்ஸ். ஸோ இவ்வளோ தாங்க அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதோட ஒரு நல்ல டாப்பிக்காக எடுத்துகிட்டு வரேன். தேங்க்யூ.